நீங்கள் முதலில் உங்களை கண்டுகொள்ளும் சூழலுக்கு அடிமையாக இருக்க மறுக்கும்போதுதான் வெற்றி நோக்கிய முதல் படி எடுக்கப்படுகிறது. மார்க் கெயின். இதன் பொருள், நீங்கள் தொடங்கும் இடம் நீங்கள் அடையும் இடத்தை தீர்மானிக்க வேண்டியதில்லை. நான் இந்த இடத்திலிருந்து வந்தவன் என்பதால் என்னால் இவ்வளவுதான் ஆக முடியும் என்று சொல்வதை நீங்கள் நிறுத்தும் கணமே வெற்றி தொடங்குகிறது. கதை 1. கிராமத்து மாணவன். குமார் ஒரு கிராமத்தில் வளர்ந்தான். அங்கு பெரும்பாலான மாணவர்கள் பள்ளி படிப்பிற்கு பிறகு படிப்பதை நிறுத்திவிட்டனர். எல்லோரும் அவனிடம் நம்மை போன்றவர்களுக்கு இதுவே போதும் என்று சொன்னார்கள். ஒரு நாள் தன்னைச் சுற்றியுள்ள யாரும் இதற்கு முன்பு செய்திருக்காவிட்டாலும் தான் மேலும் படிக்க வேண்டும் என்று குமார் முடிவு செய்தான். அவன் இரவில் தெருவிளக்கின் கீழ் படித்தான். மெதுவாக முன்னேறினான். தன்னைச் சுற்றியுள்ள சூழலே தனது வரம்பு என்று நம்ப மறுத்த கணமே அவனது வெற்றி தொடங்கியது. கதை 2. தொழிற்சாலை தொழிலாளி. லட்சுமி ஒரு ஆடை தொழிற்சாலையில் வேலை செய்தார். அங்கு தொழிலாளர்கள் தங்கள் வாழ்க்கை ஒருபோதும் மாறாது என்று நம்பினார்கள். இதை ஏற்றுக்கொள்வதற்கு பதிலாக அவர் தனது ஓய்வு நேரத்தில் தையல் வடிவமைப்புகளை கற்கத் தொடங்கினார். பல ஆண்டுகளுக்குப் பிறகு அவர் தனது சொந்த ஆடைக்கடையை திறந்தார். தன்னைச் சுற்றியுள்ள சூழலை விட தான் மேலானவள் என்று அவர் முடிவு செய்த கணமே வெற்றி நோக்கிய அவரது முதல் படி தொடங்கியது. கதை 3. சாதாரண அலுவலகம். ராகுல் ஒரு அலுவலகத்தில் வேலை செய்தார். அங்கு அனைவரும் குறை கூறினார்களே தவிர வளர முயற்சிக்கவில்லை. மற்றவர்கள் தொலைக்காட்சி பார்த்து கொண்டிருந்தபோது அவன் வேலைக்கு பிறகு புதிய திறன்களை கற்கத் தேர்ந்தெடுத்தான். இறுதியாக அவனுக்கு ஒரு சிறந்த வேலை கிடைத்தபோது ஒரு எதிர்மறையான சூழலால் தான் சிக்கிக்கொள்வதை நிறுத்திய கணமே வெற்றி தொடங்கியது என்பதை அவன் உணர்ந்தான். கதை 4. அமைதியான பெண். அனிதா ஒரு வீட்டில் வளர்க்கப்பட்டாள். அங்கு பெண்கள் பெரிய கனவுகளை காண்பது தடுக்கப்பட்டது. தன் வாழ்க்கை வித்தியாசமாக இருக்க வேண்டும் என்று அவள் அமைதியாக முடிவு செய்தாள். அவள் கடினமாக படித்தாள், தன்னை நிரூபித்தாள், படிப்படியாக நம்பிக்கையை வளர்த்து கொண்டாள். தனது வளர்ப்பு தனது எதிர்காலத்தை தீர்மானிக்க அனுமதிக்க மறுத்த கணமே அவளது வெற்றி தொடங்கியது. 4 கதைகளின் செய்தி. வெற்றி என்பது உங்களைச் சுற்றியுள்ள உலகத்தை மாற்றுவதன் மூலம் அல்ல, மாறாக உங்களுக்குள் நீங்கள் ஏற்றுக்கொள்வதை மாற்றுவதன் மூலம் தொடங்குகிறது. எளிய வார்த்தைகளில், நீங்கள் வரம்புகளுடன் பிறந்திருக்கலாம். நீங்கள் பாதகமான சூழ்நிலைகளுடன் தொடங்கலாம். நீங்கள் ஊக்கமற்ற சூழலை எதிர்கொள்ளலாம். ஆனால் நீங்கள் எந்த கணத்தில் என்னால் ஆகக்கூடியது இது மட்டுமல்ல என்று சொல்கிறீர்களோ அந்த கணமே நீங்கள் வெற்றி நோக்கிய முதல் படியை எடுத்துவிட்டீர்கள்.